அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் வாழ்வின் 10 பாகங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை. இந்த சிந்தனை பாத்தீங்கன்னா ஓஷோவினுடைய சிந்தனை துளிகளிலிருந்து எடுத்துதாங்க நம்ம சிந்திக்க போறோம். ஓஷோ பாத்தீங்கன்னா 10 பாகங்களாக நம்மளுடைய வாழ்க்கையை பிரிச்சிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருடங்களாக பிரிச்சிருக்கிறாருங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், 7 கழுத வயசாயிடுச்சு, 4 கழுத வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு 7 வருடங்களுக்கு ஒரு முறையும் ஒவ்வொருவருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறாருங்க. இப்ப பிறப்பிலிருந்து தன்னுடைய 70வது வயது வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ்வான், அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்கிறாருங்க. பார்க்கலாம் பாருங்க. ஓசோ சொல்றாங்க, வாழ்க்கை ஒரு உள்வடிவமைப்பை கொண்டிருக்குப்பா, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. 7 வருடங்களுக்கு ஒரு முறை உடலும் மனமும் நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக ஒரு மாறுதலுக்கு உட்படுது. ஒவ்வொரு 7 வருடங்களுக்கும் உடலின் எல்லா செல்களுமே மாறுகிறது அப்படிங்கிறாருங்க. முழுமையாகவே உடல் செல்கள்லாம் புதுப்பிச்சுக்குது. இப்போ உண்மையிலே நீ 70 வயசு வரைக்கும் வாழ்ற அப்படின்னா உன்னுடைய உடல் செல்கள் 10 தடவை இறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாருங்க. ஒவ்வொரு 7வது வருடமும் அனைத்துமே மாற்றத்திற்கு உட்படுது. பருவகாலம் மாறுறது போல 7வது வருடத்துல சுழற்சி நிறைவடைஞ்சிருது அப்படிங்கிறாருங்க. பிறப்பிலிருந்து இறப்பிற்கு செல்லும் வட்டம் 70 வயதுல பூர்த்தி ஆயிருது அப்படிங்கிறாரு. 10 பாகங்களாக இது முடியுது அப்படின்னு சொல்றாருங்க. இப்ப மனிதனுடைய வாழ்க்கை 3 பாகங்களாக பிரிக்கப்படுது அப்படிங்கிறாருங்க. எப்படி நம்மளுக்கே தெரியும். எப்படிங்க? குழந்தை பருவம், இளமை, முதுமை அப்படின்னு 3 பாகங்களாக பிரிக்கப்படுது. அது விஞ்ஞான ரீதியானதாக இல்லப்பா. ஒவ்வொரு 7 வருடத்திற்கு ஒரு முறையும் புது வயது, புது படிக்கல் ஆரம்பமாகுது. முதல் 7 வருடங்கள்ல குழந்தை பாத்தீங்கன்னா தன்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கும். ஏதோ அதுதான் இந்த உலகம் அப்படின்னு நினைச்சுக்கும். குடும்பம் முழுவதுமே தன்னை தாங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணுங்க, அந்த குழந்தையவே தாங்கிக்கிட்டு இருக்கும். அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ராஜ வாழ்க்கையா இருக்கும். அப்பா அம்மா எல்லாருமே அதுக்கு பணியாட்கள் அப்படின்னு நினைச்சுக்கும். முழு குடும்பமுமே அவனுக்காக மட்டும்தான் இருக்கு, அவன் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு அவனுடைய நினைவுல இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கூட அவனுக்காக தான் இயங்குது அப்படின்னு அவனுடைய நினைவுல இருக்கும் அப்படிங்கிறாருங்க. அதாவது இந்த சூரியன், சந்திரன் எல்லாமே அவனுக்காக தான் உதிக்குது அப்படின்னு அவனுடைய நினைவுல இருக்கும். பருவகாலம் கூட அவனுக்காக தான் மாறுது அப்படின்னு அவன் நினைப்பான். அதான் ஓசோ சொல்றாங்க, மனோதத்துவ டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு குழந்தை முதல் 7 வருடங்கள் தன்னை பத்தி மட்டுமே நினைச்சுக்கும், அதுக்கு யாருமே தேவையில்லை, அதுவே திருப்தியா இருந்துக்கும் அப்படிங்கிறாங்க. 7 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட ஒரு மாறுதல் இருக்கும். என்னன்னா, அது தன்னை பற்றிய நினைப்போடு இருக்காது. அவன் எக்ஸென்ட்ரிக் அப்படிங்கிறாருங்க. அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா, மையத்திலிருந்து வெளியேறுதல். அதாவது தான் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருந்தான், அதுல இருந்து வெளியேறி அவன் அடுத்தவர்களை நோக்கி நகர்றான். மற்றவர்கள் முக்கியத்துவம் அந்த இடத்துல பெறாங்க. நண்பர்கள், சுற்றம் அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் முக்கியமா போயிருது. அந்த இடத்துல அவனுக்கு முக்கியம் இல்லாதவனா போயிடுறான். வெளி உலகம், மற்றவர்களிடம் ஈடுபாடு, இதெல்லாம் வருது அவனுக்கு. இப்ப மற்றவங்களை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் அவளுக்கு அந்த டைம்ல வந்துருது. ஆராய்ச்சி எல்லாம் ஆரம்பம் ஆயிருது. 7 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கேள்வி கேட்கிறான், பல லட்சம் கேள்விகளை கேட்கிறான் அப்படிங்கிறாருங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு அவன் ஆராய்ச்சியில ஈடுபடுறான் அப்படிங்கிறாரு. அதாவது 7 வருடங்களுக்கு பிறகு, அடுத்து முதல் 7 வருடங்கள் ஒரு குழந்தை தன்னை பத்தி மட்டுமே நினைக்குது. அடுத்து 7வது வருடத்துல அது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருது. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை பத்தியும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுது. தான் பாக்குற விஷயங்களை எல்லாமே ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கணைகளை அது தொடுக்குது அப்படிங்கிறாருங்க. நம்மளும் கண்கூடா பாக்குறோம் இல்லைங்களா லைஃப்ல. இப்ப 7 வருடத்துல இருந்து 14 வயது வரைக்கும் அவனுடைய கேள்விகள் ஆரம்பமாகுது. ஒரு விஷயத்த அவன் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான், அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பூச்சி எடுத்தா கூட அதை நசுக்கி பார்த்து அதுல என்ன இருக்கு அப்படின்னு அவன் பாக்குறான். அதே மாதிரி ஒரு பொம்மையை கையில கொடுத்தா கூட அதை உடைச்சு பாக்குறான், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி சத்தம் போடுது, எப்படி அதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றான் அப்படிங்கிறாருங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வயசுல ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் மீது தான் அவனுக்கு ஈடுபாடு வரும். அதாவது மாற்று பாலினத்தவர்கள் மீது ஈடுபாடு வராது அப்படிங்கிறாருங்க ஓஷோ. எந்த வயசுலன்னு பாத்தீங்கன்னா 7ல இருந்து அந்த 14 வயதுக்குள்ளார, அப்ப 13 வயசு, சரிங்களா? ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் மீது தான் அவனுக்கு ஈர்ப்பு வரும், அடுத்த பாலினத்தின் மீது அவனுக்கு ஈர்ப்பு வராது அப்படிங்கிறாருங்க. இப்ப சிறுவர்னா சிறுவர்கள் மீது, சிறுமினா சிறுமிகள் மீது, அந்த மாதிரிதான் வரும். மற்றவர்கள் மீது அவர்களுக்கு ஈடுபாடு வராது. அதாவது தோழமை, அந்த நட்பு ரீதியாக தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாருங்க. 14 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3வது கதவு திறக்குது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு போய் அந்த மாற்று பாலினத்தவர்கள் மீது அவனுக்கு அந்த நேரத்துல ஈடுபாடு வருது. பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயதுல தொடங்கிருது அப்படிங்கிறாருங்க.
வாழ்க்கையை பத்தி பெருசா புரிதல் இருக்காது அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஓஷோ சொல்றாங்க 7 வயதிலிருந்து அது 14 வயதுக்குள்ளார ஏற்படக்கூடிய அந்த நட்பு ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப ஆழமான நட்பாக இருக்கும், வாழ்வில் அது தொடரும் அந்த நட்பு. ஏன்னா 14 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நட்பு தான் உண்மையான நட்பாக இருக்கும் அப்படிங்கிறாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நட்பு அந்த மாதிரி ஒரு தோழமையோட இருக்காது, உண்மையா இருக்காது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் 7 வயசுல என்ன சொன்னாருங்க, தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 7ல இருந்து 14 வயசு வரைக்கும் என்ன சொன்னாருங்க, அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பாங்க. அடுத்தது அவன் உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பான், நிறைய கேள்விகள் கேட்பான், ஆராய்ச்சிகள் பண்ணுவான், பொருள்கள் மீது மற்ற விஷயங்கள் மீது ஆராய்ச்சிகள் அவன் மைண்ட்ல நடக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா 14ல இருந்து 21 வயசு வரைக்கும் என்ன சொல்றாருங்க, அவனுக்கு உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அவனுடைய உடலும் மனமும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளாகும் அப்படிங்கிறாருங்க. 14ல இருந்து 21 வயசு வரைக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு வரைக்கும் இந்த மாதிரி சரியா போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே சரியா இருந்து குடும்பத்தாலையும் மற்றவர்களாலையும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம கட்டுப்படுத்தப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை 21 வயசுல எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, காதலை விட குறிக்கோள் மீது ஆர்வம் காட்ட துவங்கிரும் அப்படிங்கிறாருங்க. வீட்டுல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணாம மற்ற இடத்துலயும் எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது காதலை விட குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாருங்க. அப்ப அவனுக்கு எந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய வீடு, கார், ஒரு பெரிய வெற்றியாளனாக வாழணும், பெரிய இடத்துல பெரிய பொசிஷன்ல பெரிய பதவியில வரணும், பெரிய பதவிகள் வகிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய லட்சியங்கள் மீது அவன் ஆர்வம் எடுத்துக்குவான். அவன் இந்த உலகத்தோட போட்டி போடுவான் அப்படிங்கிறாருங்க. 21ல இருந்து 28 வயசு வரைக்கும் ஓஷோ சொன்ன மாதிரி தன்னுடைய குறிக்கோளுக்காகவும் தன்னுடைய கனவுகளுக்காகவும் அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அடிப்படை தேவைகளை மீறி அவன் இன்னும் அதிக ஏகபோக வசதி வாய்ப்புகளோட அவன் வாழணும்னு நினைக்கிறான். அப்ப அதை அவன் அடையவும் செய்யறான் அப்படின்னா அவன் 28வது வயசுல அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்வதை நிறுத்திடுவான் அப்படிங்கிறாருங்க. இந்த மாதிரி ஒருத்தன் 21ல இருந்து 28 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா 28 வயசுல அவனுக்கு சலிச்சு போயிடும், அவன் இந்த மாதிரி ஓடுறதை நிறுத்திடுவான் அப்படிங்கிறாருங்க. இப்ப 28வது வயசுல அவனுக்கு ஒரு புரிதல் வரும். எல்லா ஆசைகளுமே பாத்தீங்கன்னா நிறைவு செய்ய முடியாத ஆசைகள் தான், பல ஆசைகளுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். நீ ஒரு முட்டாளாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீ வேணா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருப்ப, ஆனா புத்திசாலியான மனிதனுக்கு 28வது வயசுல இன்னொரு கதவு திறக்குதுப்பா, சவால்லையும் லட்சியத்திலையும் ஈடுபாடு குறைந்து வசதியிலும் பாதுகாப்பிலும் ஈடுபாடு வருது, தான் சம்பாதித்து வைத்த பணத்தை பாதுகாக்கிறதுலயும் வசதி வாய்ப்புகள்லயுமே அவனுக்கு ஈடுபாடு வரும் அப்படிங்கிறாருங்க. அவர்கள் நிலை கொள்ள ஆரம்பிக்கின்றனர், அதாவது ஒரு நிலைப்பாட்டோட தன்னுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த நேரத்துல அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப 28வது வயசுல இந்த மாதிரி ஒரு மனுஷன் துடிப்போட வாழ்றது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. இப்ப இந்த வயசுலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறு சேமிப்பை தேட ஆரம்பிக்கிறாங்க, வெற்றியாளர்களாக வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அந்த டைம்ல போயிருது அவர்களுக்கு. அந்த நேரத்துல அவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு வீடு, நிலையான இடம் போதும், நிலையான ஒரு வேலை இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாருங்க. தன்னுடைய நாடோடி வாழ்க்கையிலிருந்து, அதாவது பொருள் தேடி வேலை தேடி நாடோடியாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அவன் ஒரு இடத்துல நிலையாக வாழ ஆரம்பிச்சிருவான் அந்த 28வது வயசுல. அதுதான் ஓஷோ இப்படி சொல்றாங்க, அவன் நாடோடியோ பரதேசியோ அல்ல, அவன் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடறான் 28வது வயசுல அப்படிங்கிறாருங்க. அவன் இமயமலைக்கோ கோவாவிற்கோ போகிறதுலாம் கிடையாது, அவன் எங்குமே போக மாட்டான், தேவையான அளவு சுற்றி ஆகிவிட்டது, முடிஞ்சு போயிருச்சு. அவன் இப்ப எப்படி இருக்க விரும்புறான் அப்படின்னா ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து வாழ ஆரம்பிக்கிறான் தன்னுடைய 28வது வயசுல அப்படிங்கிறாருங்க. 30வது வயசுல எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய வாழ்வு பாதி நிலையை அடைஞ்சிருக்கும், வட்டத்தில் பாதி முடிஞ்சிருச்சு, சக்தி வடிய ஆரம்பிச்சிருது. இப்போ எப்படி இருப்பானா, ஆண் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாதுகாப்பிலும் வசதியிலும் ஆர்வம் உள்ளவனாக இருப்பான், அவன் சமய நெறியில் ஈடுபாடு கொண்டவனாக இருப்பான், புரட்சி செய்யறதுக்குலாம் அவன் போக மாட்டான், புரட்சிக்கு எதிரானவனாக தான் இருப்பான். அதே மாதிரி இந்த நேரத்துல அவன் கௌரவத்தை நாடக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறாருங்க. தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் சமுதாயத்தில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவன் அந்த இடத்துல முயற்சியை போட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிறாருங்க. அதான் ஓஷோ சொல்றாங்க, இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு செயல்ல அவங்ககிட்ட மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாருங்க. இது இயல்பானதுதான்ப்பா, எதுவுமே தவறாகி விடாமல் இது எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா
மனுஷன் எப்போதும் நாடோடியாக இருக்க முடியாதுப்பா, அது ஒரு பகுதி, அதை கடந்துதான் போயாகணும், அதில் தங்கி விடக்கூடாது, அப்படியே பகுதியில், அதாவது ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விதிமுறை. அதாவது 28 வயசு வரைக்கும் தான் நீ நாடோடியா இருப்ப, அதுக்கப்புறம் நீ ஒரு பாதுகாப்பானவனாக, உனது குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் உள்ள ஒரு கௌரவமான மனிதனாக வாழ்வதற்கே நீ விரும்புவாய் அப்படிங்கிறாருங்க 30வது வயசுல எல்லாம். அப்ப இந்த காலகட்டத்துல அவனுடைய மனநிலை எப்படி இருக்குங்க, வாழ்க்கையை நிம்மதியா பாதுகாப்பா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதாவது 35வது வயதுல அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறாருங்க. ஓஷோ பாத்தீங்கன்னா 70 வயசு வரைக்கும் இந்த மாதிரி 7 பாகங்களாக பிரிச்சு கொடுத்திருக்கிறாருங்க. இதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவர் சரியாக வாழ்ந்திருந்தால், அது இதுவரைக்கும் எல்லாமே சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 42வது வயது, 49, 50, 63, 70 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியாக வாழ்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சரியா சொல்லியிருக்கிறாருங்க. ரொம்பவே சரியா தான் இருக்கு. நானும் பலரை பார்த்திருக்கேன். ஆன்மீக பாதையில வந்தவங்க, இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டா அந்தந்த ஏஜ் டியூரேஷன்ல அவர்களுடைய மனநிலை அப்படித்தாங்க இருக்கு. நிறைய பேர்த்த பார்க்கும் பொழுது, சரியா வாழ்ந்தவங்களை பார்க்கும் பொழுது, இது மாதிரி சரியா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த 70வது வயதுல தன்னுடைய இறப்பு வருவதற்கு 9 மாதங்களுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அந்த இறப்பு குறித்து, அந்த தான் எப்ப இறப்போம் அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியும் அப்படிங்கிறாருங்க. ஒரு மனுஷன் சரியா வாழ்ந்திருந்தா 9 மாதங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய இறப்பு எப்பொழுது அப்படின்னு சரியா அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாருங்க. சரிங்களா? இது எல்லா விஷயங்களுமே நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.